ஜிஎஸ்எம் ஃபேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நம் நாட்டு கலைஞர்களை ஊக்குவிக்கும் கலை கலாச்சார நிகழ்ச்சி வசந்தத்தின் முன்னோடி. ஜிஎஸ்எம் ஃபேஷன் சுவாதீன யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கும் கலைஞர், நம் நாட்டு கலைஞர். அவர் திசர. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் திசர. திசரை பற்றி சொல்லும் பொழுது அவர் நம்முடைய தாய்மொழி சிங்களம். எங்க சகோதர மொழியான சிங்கள மொழியா இருந்தாலும் அவர் தமிழ் பேசக்கூடிய இளைஞர். அப்படிதானே? நாங்கள் தமிழ பேசுவோம், எதுவும் பேசுவோம். அப்ப திசர கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களோட ஜெனரேஷன் சொல்லுங்க. உங்களோட சின்ன காலத்துல எப்படி ஒரு குடும்பம்? எங்க அம்மா தமிழ், அப்பா சிங்களம். அப்ப எங்க அப்பா எல்லாம் ஃபேமிலி சிங்களம் பேசுறதுனால எங்க அம்மா எல்லாம் சிங்களம் அப்படியே அந்த கல்ச்சருக்கு மாத்தினால ரொம்ப தமிழ் பேசுற குறைவு. அதனால இப்ப நானும் ரொம்ப பேச மாட்டேன். அப்படியே ஸ்கூல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுனால தான் இப்போதைக்கு தமிழ் இந்த மாதிரி சரி பேசுறேன். உண்மையிலே திசர் இப்படிதான். இப்ப நம்ம இலங்கையில தமிழ் சிங்களம் வேற்றுமை இல்லை. இப்ப மிக்ஸா மாதிரி பண்றாங்க. உண்மையா சொல்ல போனா எந்த குடும்பத்தை பார்க்க போனாலும் மிக்ஸி இருக்கு. நல்லதுதான். அப்ப இருந்தாதான் ஒற்றுமை உணர்வு இருக்கு. ஒற்றுமை அந்த ரீதியில நீங்க ஒரு சிங்கள ஒரு இளைஞராக இருந்தாலும் தமிழை படிச்சு தமிழ் பேசி இந்த மாதிரி இருக்கும்போது நன்றி. அதாவது உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மற்றும் எப்படி உங்களோட சிறுகாலத்தை என்ன படிச்சீங்க? எந்த ஸ்கூல் போனீங்க? சிங்கள மொழி படிச்சீங்க? ஆமா, சிங்கள ஸ்கூல் தான். தக்ஷிலா மகாவித்யாலயா இதுல படிச்சீங்க. எவ்வளவு மட்டும் படிச்சீங்க? ஓஎல் மட்டும் படிச்சு ஏஎல் செய்ய போகல. அப்புறம் நான் கோர்ஸ் செஞ்சோம். என்ன கோர்ஸ் செஞ்சீங்க? அப்ளையன்ஸ் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சீங்க. அந்த ஃபீல்ட்லயே நான் வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்லதுதான். நீங்க எப்படி உங்களோட தொழிலோட, அதாவது இப்ப நீங்க கலையில சம்மந்தப்பட்டிருக்கீங்க, ஒரு நடிகனா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட தொழில் டெக்னிக்கல் தொழில் செய்து கொண்டு எப்படி இதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க? இது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி ருஜன் அவர் தான் அந்த வாய்ப்பு எனக்கு தந்தாரு. ஏன்னா கேட்டா ஸ்கூல் போற டைம்ல எனக்கு கூச்ச சுபாவம் நிறைய இருக்கும். நான் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துருப்பேன். எப்பயும் பேசுறதுக்கெல்லாம் பயம். நிறைய ஆட்கள் இருக்க இடத்துல போறது வெக்கமா இருக்கும். அப்ப அந்த காலத்துல என்னோட பிரின்சிபல் மேம் அவங்களும் ஞாபகப்படுத்துறோம். ஸ்பெஷலி அவங்க என்னைய முன்னுக்கு இழுத்து எடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் ஒண்ணு பேசுங்கன்னு. அப்ப அதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ஸ்கூல் ப்ரிஃபர்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த காலத்துல ஒரு பேசி அப்படியே பழகி எனக்கு அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அதாவது திசரை சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க நாயக்கத்து. அதாவது ஒரு லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப்ல சொல்ல போனா எங்களுக்கு இருக்கிற தளந்துகளை ஊக்குவிக்கக்கூடியது. அதுபடியா நீங்க அதுக்கு இருந்தபடியா உங்களுக்கு எல்லாம் செய்யலாம். அதாவது நீங்க இந்த ஜனாஸ் படத்துல என்ன கேரக்டர் எடுக்கிறீங்க? என்ன நடிக்கிறீங்க? நடிக்கிறது என்னோட கேரக்டர் டெரர். அப்ப கேங் டீமுக்கு தான் என்னோட கேரக்டர் இருக்கு. அப்படின்னா ஒரு ரவுடின்னு சொல்லலாம். நல்லவர் ரவுடி. ரவுடியா இருக்கீங்க. பாக்கவே ரவுடி மாதிரி இல்ல, ஆனா கரெக்டா நீங்க செய்றீங்க ரவுடியா. அந்த படத்துல அவர் என்னத்தை சொல்ல போறாரு? அந்த படத்துல அவர் மென்ஷன் பண்றாரு, ஒரு நல்லவர், ஒரு கெட்டவர், ஆனா அவர் நல்லவர். அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பை தான் அவரை சுத்தி கதையா இருக்காரு. அது நல்ல ஒரு ரவுடின்னு சொல்லலாம். கொடூரமான ரவுடின்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்துல இப்ப எவ்வளவு காட்சிகள், என்னென்ன காட்சிகள் முடிஞ்சிட்டு? இப்போதைக்கு 70% முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு பேலன்ஸ் எடுக்கணும். இப்ப அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம டேட் என்ன கேட்டா, நம்ம டீம் எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்து தான் வருவாங்க. எல்லாரும் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு லீவ் எடுக்கணும். அந்த மாதிரி எல்லா டைம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஷூட்டிங் எடுக்க டேட் சூஸ் பண்றது. அதே மாதிரி தான் நம்ம டீம் மென்ஷன் பண்ணணும். ஸ்பெஷலி கபீனா, அப்புறம் நம்ம
கிளிங்டன் அண்ணா ஸ்பெஷலி அவர், ஆமா. அப்புறம் பிரசாத், ம். கிறிஸ்டினா, ஓ அப்புறம் அந்த மாதிரி நிறைய டீம் இருக்காங்க. நம்ம அவனுக்கு அவங்க பத்தி கேட்டா அவங்க வந்து எஸ்பெஷலி வந்து கவுண்டி நம்ம கிராமத்துலயும் டவுன்லயும் இல்லை, அவங்க வந்து எல்லாம் தூரத்துல தான் வருவாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க எனக்கு முன்னால அவங்க கண்டதே இல்லை. இப்ப ஜனா மூலியமா தான் அவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க கூட இந்த படத்தை பண்ணிக்கிட்டோம். அதாவது இப்ப நீங்க அந்த நீங்க சிங்களம் தாய்மொழி சிங்கள மொழி நீங்க நடிச்சது இல்லையா? இல்ல நடிச்சது ஃபர்ஸ்ட் டைம். அப்ப கரெக்டா நடிப்பீங்க? ஆமா. சரி, அந்த வாய்ப்பு அநேகமாக இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எங்களுடைய யூடியூப் சேனலோடாக சிங்கள நாடகங்கள் நாங்கள் தயாரிக்கிறோம். அதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று எனக்கு தோன்றது. கட்டாயமா அது ஒரு காலத்துல உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது நானும் எதிர்பார்த்துக்கிட்டு තිසර ධම්මම සිංහලෙන් කතා කරන්න යන්නේ. මේ තිසර රංගන ශිල්පියෙක් විදියට ඒ චිත්‍රපටියව රඟපානවා. මට ආරංචි ඔබ මේ ටෙක්නිකල් සයිට් එකේ, ඒ කියන්නේ ටෙක්නිකල් පාර්ට් එකේ යම් දෙයක් කරනවා. ඒක මොනවද කියන්න තියෙන්නේ තිසරට? ඇත්තටම ඒක කිව්වොත් මට කිසිම සිනමාව සම්බන්ධව කිසිම අත්දැකීමක් නැහැ. කිසිම දෙයක් නැහැ. එතනක බිඳුවයි. එතකොට මට මේ අවස්ථාව හම්බෙච්ච අපේ මේ බාදුන ප්‍රොඩියුසර් ජන අපිට බාදුන මටයි ටෙස්ටයි විශේෂයෙන්ම මේ ආර් ඩිපාර්ට්මන්ට් කියන අංශය අපිට බලා ගන්න කියලා. හරි. ඒතකොට ඒ සම්බන්ධ වැඩ කරන්න අපි දෙන්නටම අත්දැකීමක් නැහැ. හරි. එයාලගේ අත්දැකීම අපිට නිතරම ලබා දෙනවා. මෙහෙම තමයි ටික වෙන්න ඕනේ කියලා. මොකද ඒගොල්ලෝ වෙන අංශයක් බාරව වැඩ කරන හින්දා. රයිට්. ඒකට අපි මායිටිස් එකතු වෙලා අපේ මේ රංගන ශිල්පී පුතු කරගන්න එක අවශ්‍ය මුදල්, එතකොට කැමබීම, යන වියදම්, ලොකේෂන්, එතකොට ඕන කරන උපකරණ, හැමදේම අපි මෙයාලත් එක්ක කතා බහ කරලා අපි දෙන්න තව කණ්ඩායමේ සුළු පිරිසක් ඉන්නවා. එයාත් එක්ක එකතු වෙලා අපිට පුළුවන් විදිහට හැමදේම ප්ලාස්ටික් කරගන්න අපේ රාජකාරියට අපි හැමදේම කරන්නේ. ඒ වගේම අපි තවදුරටත් ඒ අංශයෙම තව ඉගෙන ගන්නවා. ඉස්සරහට මොකද්ද අපිට කරන්න පුළුවන් කියන එක. හරි තිසර මොකද දැන් මට හරි ආඩම්බරයි. මොකද ඇත්තට දැන් ලංකාවේ දැන් අපිට ඇත්තට මේ ભેදයක් නැහැ. දමිළ සිංහල කියලා ભેදයක් නැහැ. ඒක කාලයක් තිබුණා. නමුත් අද මම දකිනවා ගොඩාක් සිංහල සහ දමිළ තරුණයන් එකතු වෙලා මේ නිර්මාණ කටයුතු වලට සම්බන්ධ වෙනවා. ඉතින් ඇත්තට ඒක විය යුතුයි ලාංකික අපි. ඉතින් මම ඇත්තට ප්‍රාර්ථනා කරනවා තිසරට මේ දමිළ භාෂාවෙන් දමිළ චිත්‍රපටිවල දමිළ ටෙලි නාට්‍යවල රඟපාන අවස්ථාව ලැබෙනවා වගේම සිංහල චිත්‍රපටිවල සිංහල මේ චිත්‍රපටි නාට්‍යවල ඔයාට අවස්ථාව ලැබෙයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. ඇත්තට මම අදාන දේවනාසි මේ ඉල්ලා සිටිනවා ඔබට ඉදිරියේදී ඉතා හොඳ නළුවෙක් එන්නත් ඉතා හොඳ ටෙක්නිකල් එකේ ඉතා හොඳ මේ රංගන ශිල්පියෙක් වගේම අනිකුත් සියලු දේවල් ඉගෙනගෙන ඔබට මේක ජය ගන්න ලැබේවා කියලා. ඉතින් අපි අද මේ වැඩසටහන අපි අවසන් කරනවා. வசந்தர வசந்தியாக் වැඩසටහන අපි தமிழ் பாஷையில் வசந்தத்தின் முன்னோடி நிகழ்ச்சியை இன்றைய தினம் நான் உங்களுக்கு அளித்த உங்களுடைய அன்பின் கிறிஸ்டி ஜார்ஜ். வணக்கம்.